வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம் எங்கே போகிறோம்னா, வேலூருக்கும் காட்பாடிக்கும் இடையிலே அமைந்த பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காங்கேயநல்லூருக்கு தான் போகிறோம். ஆன்மீகத்தில் முருகனின் அருளை வாரி வழங்கிய நம் அருட்பெருஞ்சோதி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சமாதியை தரிசிக்கத்தான் போயிட்டுருக்கோம். இந்த பயணம் ஒரு அதிசய பயணம். எந்த ஒரு பிளானும் இல்லாமல் முருகனின் அருளோடு மட்டுமே நடக்குது. முன்னாள் இரவு முருகப்பெருமானின் ஒரு படம் பார்க்க நேர்ந்தது. திருவருள் என்ற ஒரு படம். மனிதன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, கடவுளை நாம் எப்படி நம்ப வேண்டும், மற்றவர்களையும் நாம் எந்த அளவிற்கு நம்ப வேண்டும் என்று பல கருத்துக்களை கொண்ட இந்த படம். தெய்வம் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு அவர் தாமே வந்து செய்ய மாட்டார். மனிதனின் உருவில் இறைவன் செய்வார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு கதையின் வடிவில். ஒரு ஊர்ல ஒரு இறைபக்தி நிறைந்த ஒரு மனிதன் இருந்தாராம். அந்த ஊர்ல திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டு வெளியேற நினைக்கிறாங்க. அப்போ ஒரு முதியோர் வந்து இவரை கூப்பிடுறாங்க, இந்த இறைபக்தி நிறைந்த அந்த மனிதரை கூப்பிடுறாங்க. இது மாதிரி வெள்ளம் வருது, வாங்க இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, இல்லை நான் வணங்குற தெய்வம் வந்து என்னை சொல்லட்டும், அப்போதான் நான் இந்த ஊரை விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளம் வந்து பாதி தூரம் வந்துருச்சு. அப்போ ஒரு வயதான அம்மா வந்து அவரை கூப்பிடுறாங்க, தம்பி இந்த ஊர்ல இருக்காதப்பா, வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, இந்த ஊரே அழிய போது, வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பவும் அந்த இறைபக்தி நிறைந்த மனிதர் சொல்றாரு, இல்லை நான் வணங்குற தெய்வம் வந்து சொல்லட்டும், அப்பதான் நான் இந்த ஊரை விட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அழிஞ்சிருச்சு. ஊர்கிட்ட நெருங்கிருச்சு. வெள்ளம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு குழந்தை ஒன்று வந்து சொல்லுது, வாங்க இந்த ஊரை விட்டு போயிடலாம், இந்த ஊரை வந்து வெள்ளம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவர் கேட்கல, இல்லை இறைவன் வந்து கூப்பிடட்டும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வந்துருச்சு, ஊரும் அழிஞ்சிருச்சு, இவரும் இறந்துடுறாரு. இவர் இறந்த பின்பு நேரா தெய்வத்துக்கிட்ட போறாரு. அங்க தெய்வத்துக்கிட்ட இவர் முறையிடுறாரு, என்ன இறைவா, நீ வந்து என்னை அழைப்பா என்று நான் வந்து ரொம்ப உறுதியோட காத்துட்டு இருந்தேனே, ஏன் என்னை வந்து நீ கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இறைவன் கிட்ட வாதாடுறாரு. அப்ப இறைவன் சொல்றாரு, யார் சொன்னது நான் வந்து உன்னை கூப்பிடலன்ட்டு? ஃபஸ்ட்டு ஒரு மனித உருவில் வந்து உன்னை நான் கூப்பிட்டேன், வா போகலான்ட்டு, நீ அப்பவும் வரல. இரண்டாவது முறையும் நான் உன்னை வந்து கூப்பிட்டேன், அப்பவும் நீ வரல. மூன்றாவது நான் குழந்தை உருவில் வந்து உன்னை கூப்பிட்டேன், அப்பவும் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நமக்கு யாராவது உணர்த்துறாங்க, ஒரு விஷயத்துக்காக நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க மேலே இருக்கிற போட்டி பொறாமையில் வந்து நம்ம அதை ஒதுக்கிடக்கூடாது. இது கடவுள் நமக்கு உணர்த்துறாரு, இந்த விஷயத்துல ஏதோ ஒரு இறை சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு அதில் நம்ம நடந்துக்கணும். பல விஷயங்கள்ல நம்ம அப்படிதான் சில விஷயங்களை வந்து நம்ம ஒதுக்கி விடுறோம். அந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்க. கடவுள் நமக்கு எதை உணர்த்துறாருங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். திருப்புகழனார் வாரியாரின் தம்பி மகனுடன் சில நிமிடங்கள் தவம் வரம் பெற்றோம். அதுக்கு குடும்பத்துக்கு தெரியாது. இப்போ நாம் தப்பு பண்ணுறோம்ல, பிடிக்கிற அடிப்போம், தண்ணி அடிப்போம், என்ன அப்படி சொன்னேன்னு நினைக்காதீங்க. கிரிக்கெட் ஆடுவோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு தெரியாத பிரச்சனைலாம் பண்ணியிருக்கிறாரு 20 வயசுலேயே. அந்த விளைவாக அதில் வந்து அப்போ வந்து அதே அரக்கோணம் திருத்தணி நடுவில் ஒரு தணிகை போலூர்னு ஒரு ஊர் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனால் வளர்புறம். அங்கே வந்து சாமியோட அப்பாவுக்கு நிறைய வேண்டியவங்க. இன்னைக்கு இருக்குன்னு இந்த நீங்கள் காங்கேயநல்லூர்னு சொல்லிட்டா போதும், அங்கே இருக்கிற 80 வயசு கிழமை கூட உங்கள் காலில் விழுந்துக்குவார். இன்னைக்கு கூட அந்த ஊரில் வந்து, அதாவது சாமியோட அப்பாவுக்கு திருப்புகழை கற்றுக் கொடுத்தவர் ஒருத்தர் மதுரை. அவர் அதாவது அறிமுகம் பண்ணதே திருப்புகழ்னா இவருக்கு தெரியாது. அப்போது திருவண்ணாமலைக்கு 10 நாள் பிரசங்கத்துக்கு போவாங்க. சாமி சுற்றி வச்சுருது தான். அப்போ திருவிழா காட்டிக்கிட்டு இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் போவாங்க. அதெல்லாம் பெரியவங்களாம் போவாங்க. போனால் இப்போ மாட்டெல்லாம் திருவிழாலாம் இப்போ நம்ம அந்த கல்யாணம் எந்த நிகழ்ச்சினாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சிடும் பொதுவாக. அங்கே 10 மணிக்கு சாமி வெளியே வந்தால் காலையில் சூரியோதயம் தான் உள்ளே போகும். எல்லா கோயில்லையுமே, பெரிய கோயில் எல்லா கோயிலும் அப்படி தான் நடக்கும். அதில் கோஷ்டி வருவாங்க. அது மாதிரி இவர் போய் இருக்கிறப்போ ஒரு முறை கோஷ்டி வந்துருக்கு. அவங்க பாட்ட இவரு ஏற்கனவே பிரசங்கியார், யாரு சாமியோட அப்பா. இதுதான் புதுசாகுது பாட்டு, நம்ம கேள்விப்படாத பாட்டாகுது, கேட்டுக்கிட்டே போனார்.
சாமி மட்டும்தான் உள்ளே போகும். கோஷ்டி வந்து அந்த அந்த கோபுர வாசப்படியோட நின்றுவாங்க. உடனே போய் காட்டாம காலில் விழுந்தாரு. அவருக்கு விபூதி கொடுத்தாரு. தெரியலையோ நீங்கள் என்னமோ பாண்டிங்க அது என்னன்னு கேட்டாரு. ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் சொன்னார். நானும் பிரசங்கியாக இருந்தாங்கோ, எனக்கு அந்த பாட்டு வேணுமே. இப்போது ஏன்னா ராத்திரி 10 மணிக்கு புறப்பட்டோம். காலையில் 6 8 மணி நேரம் வந்து ஒன்று வெளிக்கு போகாத மூச்சு விடாத பாடிக்கின்னு வரும். அதனால் வந்து இப்போ நான் சொல்கிற மூடுலையும் இல்லை, நீயும் கேட்டுக்கிற அளவில் இல்லை. இங்கே தானே இருக்கிற, நான் பல்லானத்தில் தங்கியிருக்கிறேன், அங்கே வான்ட்டார். இவர் போய் இவர் தங்கியிருக்கிற இடத்துல குளிச்சு செலவு பரிகாரம் ஏதோ குடும்பத்தோடு தான் போவாங்க. எப்படி நம்ம குடும்பத்தோடு வரோமோ அந்த மாதிரி வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அங்கே இந்த ஊருக்கு இடம் இருக்குது, இன்னோட இருக்குது. அப்போ கிளம்பாந்தது. இப்போ நாங்கள் தலையெடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சகாப்து அது. யாரும் சாதிக்க முடியாத சாதிச்சு வச்சுக்கிறோம். ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து ஆகிட்டோம். இப்போ மாதம் ஒரு 50,000 ரூபாய் வருது. 500 ரூபா கூட ரூபாய் இல்லை இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச தாஜா காலத்தில் விட்டுடுங்க. அப்படி அப்புறம் அவர் போன அப்புறமா அந்த திருக்குறளை 1 2 பாடி காமிச்சார் அவரு. அப்புறமா அந்த புத்தகம் வேணுமே என்னார். இப்போ புத்தகம்லாம் கேட்டால் இப்போ இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு தட்டிடுவாங்க. ஆன்லைனில் கையில் இல்லைப்பா, நான் மதுரை. அப்போ தான் சொல்கிறாராம், நான் மதுரை வருஷம் தவறாது இந்த விழாவுக்கு வருவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், VTPயில் அனுப்புவோம், கொரியரில் அனுப்புவோம், பார்சல் அனுப்புவோம். அப்போ அந்த வசதிகள்லாம் கிடையாது. இருந்தாலும் தெரியாது. இல்லை வருவேன், நீ வா, அப்போ வாங்கிக்கோ. நல்லா யோசனை பண்ண மாட்டேங்கிட்டா. 9வது படிக்கிறீங்க, 1 வருஷம் ஒரு புத்தகத்துக்காக காத்துக்கணும். அதுலேயும் திருவிழா. அவர் வந்தால் போச்சு, இவர் போனாலும் போச்சு, அவரு உலகம் விட்டுட்டு போயிட்டாலும் போச்சு, இவர் போயிட்டாலும் போச்சு, யாருக்கு தெரியும். ஆனால் மனித வாழ்க்கை அனித்தியமானது. சரி ஊங்க கட்டின்னு வந்துட்டார். அப்புறம் மறு வருஷம் போனார். அவரும் புத்தகத்தை ஞாபகமாக எடுத்துன்னு வந்தார். இது நடுவில் தபால் போக்குவரத்து கிடையாது, ஃபோன் கிடையாது. எடுத்துன்னு வந்தார். இவர் போனார், கொடுத்தாரு, பவ்யமாக வாங்கினார். அவர் தான் சில பாடல்கள்லாம் விட்டு போட்டவர். அதை வந்து அவர் இவருக்கு ஓரளவுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் வந்து தாத்தா வந்து அவரை பேர் விட்டே கூப்பிடுறது இல்லை. எங்கள் வாரிசு எல்லாருக்குமே அவரை திருபுசாமின்னா தான் தெரியும். அப்புறமா வந்து அவர் வந்து பாருங்க இந்த வீட்டில் குடி வச்சார் எங்கள் தாத்தா. அப்போ ஓட்டு வீட்டு. அப்போ அந்த வளர்புறத்தில் அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் எவ்வளோ கதை திருபுசாமியை. அவர் அப்போல்லாம் இரவு முழுக்க பேசு. இப்போ மாதிரிலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச சாமி 6 மணி நேரம் பேசுவார். 9 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 4 மணி 3 மணி ஆகும் குறைஞ்சது. அப்படி பேசுகிற காலத்தில் இவர் பேசிக்கினே இருந்தார். அவருக்கு அன்னைக்குன்னும் போது வயிற்றுல வேதனை, கொஞ்சம் வயிற்றால போகுது. அவர் என்ன பண்ணார், தாத்தாவை கூப்பிட்டு ஏன்பா நீ பேசு, நான் போகிறேன்ட்டார். அவர் வெளியே போன அப்புறமா சேரத்தை போட்டு தரோண்ணா இவர் போய் நிற்கிறார். இப்போ இன்னும் நல்லா கவனிக்கணும். நிக்கிட்டாவோ பிரகையாலாவோ பிரகல்யாவா? ஏன்னா அவர் குரு இல்லை. திருபுசாமி வந்து குரு தாத்தாவுக்கு. குரு நின்ன இடத்துல நிற்கிறதுக்கு இவர் கால் பூசுதான். அப்புறமா வந்துட்டு பிள்ளைய கூப்பிட்டார் சாமியை. ஏம்பா என்னால் இங்கே நின்று பேச முடியாது, நீ நின்று பேசுவான்ட்டார். யார சாமியை? இதெல்லாம் திருவருள். சாமியை அதாவது சாமியார் எழுதுறார் வாழ்க்கை வரலாறுல. இந்த மாதிரி எங்கள் அப்பா கூப்பிட்டு என்னை நிற்க வச்சாரு. இளங்கன்று பயமறியாது. அதனால் எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் பாட்டுக்கிட்டு நான் பேசிக்கிட்டேன். இவர் கதையை பாதியில் விட்டார்ல, எந்த கதையில் பாதியில் விட்டாரோ அங்கேருந்து தொடர்ந்து பேசணும். அப்படி பேசிக்கிட்டேன். இவர் எங்கேயோ வயக்காட்டுக்கு ரொம்ப தொலைவாக போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தால் பிரசங்கம் உயர்வாக போய்க்குது. நடுவில் போய் இந்த கெடுக்க வேணான்ட்டு அவரே கூட்டத்தோட கூட்டமாட்டார். ஆமாம், இவரே கதையெல்லாம் பேசி முடிச்சு போய் மணி கதை முடிஞ்சிச்சு வந்தார். என்னப்பா அப்படி பேசுறியே? அப்புறமா வந்து சரி அதெல்லாம் அப்போ அந்த கூட்டம் அங்கேருந்து, அதாவது அந்த ஊர் எப்படின்னா வளர்முறம் முன்னெல்லாம் கொள்வனை கொடுக்கணும் இருக்கிற ஊர். இந்த ஊர் 2 பொண்ணு அந்த ஊரில் கொடுப்பாங்க, அந்த பொண்ணு இந்த ஊரில் கொடுப்பாங்க. இங்கேருந்து பிரசங்கம் கேட்க போய்க்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தாத்தாவை தான் கூப்பிடணும். அப்போ போனப்போ அந்த வருஷம் சாமி இந்த வருஷம்
உங்கள் பிள்ளையாண்டானே அனுப்பிச்சிடுங்க, நீங்கள் வராதீங்க அப்படின்னாங்களாம். என்னங்க அப்படி ஏங்க அவ்வளோ நல்லா பேசுகிறாரு, அதனால் நீங்கள் அவரையே அனுப்பிச்சிடுங்க. அதான் இது வாய்ப்பு. இதான் குடும்பத்துக்கு தெரிஞ்சு நேரடியாக முதல்ல பிரசங்கத்துக்கு போகிறார். அது பஞ்சமக ஏரம்ப விநாயகர் அந்த கோயில் அங்கே இருக்குது. இப்போ அந்த கோயில் எதிரில் சாமி சிலையை வச்சுருக்குறாங்க அந்த ஊரில். அப்படி வந்து அதாவது ஏன்னா தாத்தா வளர்த்தது அதான் இதில் வந்து விதி. தாத்தா வந்து அவருக்கு வந்து பிரசங்கமே அதாவது பிரசங்கத்துக்கே போகக்கூடாது, ஒரு இசை வித்வானாக போனோம்னா வீணை கற்றுக்க ஆரம்பிச்சார். கட்சியில் அவருக்கு இதுதான் பிரசங்கம் பண்ண தான் போனார். அதனால் முதல்ல பேசுறது அந்த ஊரில் அந்த மின்னல் என்ற ஊர். அந்த இப்போ எவ்வளவு நீ நிக்கிட்டாக்க பிரகல்யாவுக்கும் தான்